பாய் சாம், நல்லா படிக்கணும். ஓகே ஓகே டாட், நோ வரிஸ். இன்னும் பஸ் வரல. தேங்க் காட். லேட் ஆகிடுச்சோன்னு நினைச்சேன். இல்ல மச்சி, இன்னும் வரல. நீ வராம பஸ் போயிடுமா என்ன? நம்ம பஸ் வர்றது இருக்கட்டும்டா. சாரோட மாடர்ன் ராக்கெட் எங்க? என்ன ராக்கெட்டா? என்ன சொல்ற புரியலடா. அதான்டா, மியூசியம்ல இருந்து தேடி பிடிச்சி ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு இவன் அப்பா வருவாரே. இதோ வந்துருச்சுடா மாடர்ன் ராக்கெட். போடா, போய் ஒரு ராக்கெட்ல ஏறி ஸ்கூலுக்கு வா. என்ன நைனா, லேட் ஆகிடுச்சா? பால் குடுக்கற இடத்துல கொஞ்சம் லேட் நைனா, போலாமா? லேட் ஒன்னும் ஆகல நைனா, போலாம் வாங்க. டேய், நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் இது எங்க ராக்கெட்டு தாண்டா. ஸ்கூல்ல பாக்கலாம். போறது சைக்கிள்ல, பேசுறது பாரு ஏதோ உண்மையான ராக்கெட்ல போற மாதிரி. பஸ் வந்துருச்சு. ஆமா, போகலாம். டேய் பசங்களா, நாளைக்கு வரும்போது விருப்பம் இருக்கவங்க ட்ரிப் போக காசு கொண்டு வந்துருங்க. காசெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல மச்சி. ஆனா ட்ரிப் போறது கார்டன் ஏரியா. ஐ அம் எக்ஸைட்டட். டேய், நீ வரியாடா? எனக்கு தான் வீட்லயே கார்டன் இருக்கு. டைரக்ட். நைனா, இன்னைக்கு என்ன லட்சுமி சிரிச்ச மாதிரி இருக்கு? அது உன்னை பார்த்துதான் நைனா சிரிக்குது. நைனா நீ போய் படி நைனா, நான் இந்த வேலையை பாத்துக்கிறேன். என்ன நைனா, சும்மா இருக்க நேரம் தான் உங்களுக்கு உதவி பண்றேன். அப்புறம் போய் படிக்கிறேன் நைனா. சில வீடுகள் பணத்தால் இல்ல, பாசத்தால் செழிக்கும். நைனா, நம்ம கிட்ட ஏன் பெரிய கார் வீடு அப்படி எதுவும் இல்ல. நைனா, பணத்துக்காக வாழ்ந்தா நமக்கான வாழ்க்கை மறந்து போயிடும்டா. நாம நிம்மதியா சந்தோஷமா நமக்காக வாழ்வோம். என்ன ஆச்சு டாட்? பிசினஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி லாஸ் ஆகிடுச்சுடா. நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாம் சீஸ் பண்ணிருக்காங்க. ஐயோ அப்பா, நாம என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்னு தெரியல கண்ணா. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. உன் தாத்தா அடிக்கடி சொல்வாரு, எதுலயும் நிதானம் வேணும், ரொம்ப ஆடக்கூடாதுன்னு. அப்பா, தாத்தா சொன்னது ரொம்ப உண்மைதான். நானும் ரொம்ப அதிகமா ஆடிட்டேன். இப்போ எனக்கு நான் செஞ்சதெல்லாம் ஞாபகம் வருது. என்ன டூட், டல்லா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமாடா, அப்பா பிசினஸ் லாஸ் தான் கொஞ்சம் பீலிங். ஓ, அவன் கிட்ட பழைய சைக்கிள் ஆவது இருந்துச்சு, இப்போ உன்கிட்ட அதுவும் இல்ல. என்ன பார்த்தா இப்போ உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல? டேய், நான் உன் நிலைமைய பார்த்து சிரிக்கலடா. காசு தானே லாஸ் ஆச்சு. உன் முயற்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை யோசிக்காம நீ அழியே அதை நினைச்சு சிரிச்சேன். என்னடா ஏழைகள் மாநாடா? இனமினத்தோட சேர்ந்துட்டீங்களா? நான் கிளம்புறேன், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. டேய், ரொம்ப ஃபீல் பண்ணாதடா. இல்லடா, இவ்ளோ நாள் என் கூட பழகுன ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன ஹர்ட் பண்றாங்க. ஆனா நீ மட்டும் ஏன்டா என் கூட இருக்க? ஏன்னா நீ என் நண்பன்டா. ஆனா நான் எப்பவும் உனக்கு ஒரு நல்ல நண்பனா நான் இருந்ததே இல்லையேடா. யார்டா சொன்னது? நீ என்ன கிண்டல் பண்ணி பேசினாலும் எனக்கு நீ நிறைய உதவி செஞ்சிருக்க. உதவியா? நானா? எப்போடா? என்ன உதவி? சொல்றேன் கேளுடா. டேய், என்னடா டெய்லி ஒரே சாப்பாடு, அதுவும் கம்மியா எடுத்துட்டு வர? ஆமா, இதுதான் என்னோடது. வா, நாம சேர்ந்து சாப்பிடலாம், இங்கே நிறைய இருக்கு. சரி, இந்தாடா சாப்பிடு. டேய் வாடா, உனக்கு தான் வெயிட்டிங். எனக்கா ஏண்டா? இந்தாடா, இது உனக்கு கொடுக்க தான் வெயிட்டிங். ஹீ, இதுல என்னடா இருக்கு? என்னோட ஓல்ட் ட்ரெஸ்ஸஸ்னா யூஸ் பண்ணல, உனக்கு கரெக்டா இருக்கும், அதான் கொடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ செஞ்ச அந்த விஷயம் எனக்கு எவ்வளோ பெரிய உதவியாவும் நம்பிக்கையாவும் இருந்துச்சு தெரியுமா? டேய், நான் அதை உதவின்னு நினைச்சு செய்யல. இன்ஃபேக்ட் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் கூட இல்ல. அதுதான் நீ செஞ்சதுலயே பெரிய விஷயம். ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டு நான் செஞ்சேன்னு விளம்பரம் தேடாம அந்த விஷயத்த மறந்துட்டு உன் வேலைய பார்த்தால அந்த மனசு யாருக்கும் வராது. இது எப்படியோ நீ செஞ்ச உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அதெல்லாம் விடு. நீ எப்படி இந்த நிலைமையிலயும் சந்தோஷமா இருக்க? ஓ, அதுவா? நான் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வீட்டுல செய்யறது வேலை இல்ல, எனக்கான நம்பிக்கை. எந்த சூழ்நிலையிலும் நான் வாழ அது பக்குவப்படுத்திருக்கு. இப்ப புரிஞ்சது. நம்ம கிட்ட எல்லாம் இருக்குன்னு ஆடவும் கூடாது, மத்தவங்க கிட்ட இல்லன்னு கிண்டல் பண்ணவும் கூடாது. அது மட்டும் இல்ல, எந்த நிலையிலையும் நம்ம லைஃப் அவ்வளவுதான்னு நினைக்க கூடாது. எதை இழந்தாலும் என்னோட முயற்சி நான் இழக்க மாட்டேன். சூப்பர்டா. இதான் உன்கிட்ட எதிர்பார்த்து நம்ம சேர்ந்து படிக்கலாம். நம்ம வாழ்க்கையே நம்ம மாத்தலாம்.
இருவரும் நல்ல நண்பர்களானார்கள். மிக ஆர்வத்துடனும் கவனத்துடனும் படித்தார்கள். தன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை நிதானமாக தேர்வு செய்தார்கள். இருவரும் படித்து கலெக்டராகி தங்களது வாழ்க்கை முன்னேற்றி மற்றவர்களையும் முன்னேற உதவியாக இருந்தார்கள். எந்த வேலையும் கேவலம் இல்ல, நாம அந்த வேலையை முழு மனசோட செய்யணும். நம்ம கடமையை நாம ஒழுங்கா செஞ்சா நமக்கான நாள் கண்டிப்பா வரும்.